கோவையில் தமிழ்நாடு கேட்டரர்ஸ் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு சுமார் 20,000 பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதாக இச்சங்கத்தின் தலைவர் நாகராஜ் பேட்டி. தமிழ்நாடு கேட்டரர்ஸ் சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி என 2 நாட்கள் கொடிசியா மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான லோகோ வெளியீட்டு விழா இன்று நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இச்சங்கத்தின் தலைவர் நாகராஜ் கூறுகையில், ஆண்டுதோறும் கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கோவையில் கோவை விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கோவை விழாவுடன் இணைந்து தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் சார்பில் வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கொடிசியா மைதானத்தில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற உள்ளது என்றார். இந்த உணவு திருவிழாவுடன் இந்த ஆண்டு திருமண கண்காட்சியும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த உணவு திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட கேட்டரிங் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளது என்றார். இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்க பெரியவர்களுக்கு 800 ரூபாய் கட்டணமாகவும் சிறியவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தரும் வாடிக்கையாளர்கள் சைவம் மற்றும் அசைவம் என சுமார் 300க்கும் அதிகமான தரமான விதவிதமான உணவு வகைகளை உண்ணலாம் என்றார். மேலும் இங்கு பிரபல சூப்பர் சிங்கர்ஸ், நடன கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்களின் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது என்றார். இந்த உணவு திருவிழாவில் 400 வகையான உணவுகளை சுமார் 600 கேட்டரிங் நிறுவனங்கள் தயாரிக்க உள்ளது. இதில் சுமார் 20,000 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தயாளன், மாநில பொருளாளர் சதீஷ், மாநில செயலாளர்கள் செந்தில் முருகன், ரஞ்சித்குமார் மற்றும் ஹரிஹரன் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணன், கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி தமிழ்ச்செல்வன், தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் சிவராம், ராக் அமைப்பின் கௌரவ செயலர் ரவீந்திரன், அரோமா குழும தலைவர் பொன்னுசாமி, கோவை விழா 2024 தலைவர் அருண் ஆகியோர் இந்த ஆண்டுக்கான லோகோவை வெளியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் கோவை விழா நவம்பர் 23 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடக்க இருக்கிறது. அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம். இது நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய 2 நாளில் நடக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25,000 பேர் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 2 நாளைக்கு 50,000 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால், இது நாங்கள் கேட்டரர்ஸ், தமிழ்நாடு கேட்டரர்ஸு இப்போதைக்கு 450 மெம்பர்லேருந்து 500 மெம்பர் வரைக்கும் இருக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம். இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்டரர்ஸு மொத்தம் 1000 பேர் சேர்ந்து இதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இது இதில் நிறையா சிறப்புகள் இருக்குது. என்னென்னா, அன்றைக்கி ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறையா விஐபிஸ் வராங்க. நிறையா அங்கே அந்த அன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட் லைக் டான்ஸ் காம்படிஷனுக்கு, குக்கிங் காம்படிஷன் இருக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. சினிஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கலை. இனிமேல் தான் அது முடிவு பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈவினிங் 2 நாள் ஈவினிங் உள்ளே வந்தாங்கன்னா வர மக்கள் ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு வெளியே போவாங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு ஸ்ப்ரெட்டு ஒரு 350லேருந்து 400 வெரைட்டி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 400 வெரைட்டி ஒரு 800 ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு 500 ருபீஸும், பெரியவங்களுக்கு 800 ருபீஸும் இது பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இன்னும் முடிவெடுக்கலை. இதுவும் எல்லாமே பிளானில் தான் இருக்குது.